வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற வேட்டையன். ஸோ வேட்டையன் படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 43 minutes. ஸோ அக்டோபர் 10 வேட்டையன் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு அக்டோபர் 2 வேட்டையன் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நேத்தே மூவி டீம் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் வேட்டையன் படத்துக்கான ஆடியோ லான்ச் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இப்போ வர சண்டே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு எமர்ஜென்சியாக அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ சீக்கிரமே அவர் ரெக்கவர் ஆகி திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வேட்டையன் டீசர் வந்த டைமில் டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு பிரகாஷ் ராஜ் அவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பார். படம் ஃபுல்லாகவே அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு பிரகாஷ் ராஜ் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. பட் டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருடைய ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பிரகாஷ் ராஜோடைய வாய்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க, அவர் வாய்ஸ் இல்லாமல் வேற யாராச்சும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டோடைய வாய்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்லேயே நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். பிரகாஷ் ராஜோடைய வாய்ஸை வந்து ஒரு பேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வாய்ஸை வச்சு AI மூலிமா அமிதாப் பச்சன் வாய்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அது நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு வேட்டையன் டீசர் பார்த்தீங்கன்னா டீசர் கட்டில் பிரகாஷ் ராஜோடைய வாய்ஸ் இருக்காது. அமிதாப் பச்சனுடைய ஒரிஜினல் வாய்ஸை AI மூலிமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்துலையுமே இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதம் எண்டில் அக்டோபர் 31 தீபாவளி வருது. ஸோ தீபாவளியை முன்னிட்டு 3 படங்கள் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதில் SK நடிச்சிருக்கிற அமரன் படமும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏற்கனவே அமரன் மூவி டீம் ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சீக்கிரமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அமரன் படத்துக்கான ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18 ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டைரக்டர் சுதா கோங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்த சூர்யா 43 புறநானூறு ப்ராஜெக்டில் இப்போ அடுத்து சூர்யாவுக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சூர்யா நடிக்கிறதா இருந்த அந்த டைமில் க்ரூ மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அப்படியே வந்து ரீட்டைன் ஆகுறாங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து ஒரு ஹை பட்ஜெட் 100 கோடிக்கு மேலே தான் பட்ஜெட் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஸ்டோரி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம், ஹிந்தி இம்போசிஷனை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் இது. அண்ட் இந்த புறநானூறு ப்ராஜெக்டில் சூர்யா நடிக்கிறதா இருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூர்யா கூட துல்கர் சல்மானும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டே இல்லை ட்ராப் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போயிட்டாரு. இப்போ SK இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மூவி டீம் வந்து துல்கர் சல்மானை அப்ரோச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அவருடைய டேட் இஷ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு அவர் திரும்பவும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி சேர்ந்து நடிச்சிருக்கிற மெய்யழகன் படம் வந்து இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. ஸோ மெய்யழகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் ஒரு சில பேர் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸுமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரிவ்யூலுமே வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா படம் வந்து நல்லா இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு 18 minutes கிட்ட வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 57 minutes. இப்போ இந்த 18 minutes ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 38 minutes தான். இப்போ ட்ரிம்டு வெர்ஷன் தான் வந்து தேட்டரில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் மெய்யழகன் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ மெய்யழகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. கார்த்தியோடைய அடுத்த ரிலீஸ் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருக்கிற வாவாத்தியார். ஸோ வாவாத்தியார் வந்து இந்த வருஷம் எண்டில் வருங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வர நியூஸ் வந்து எண்டில் வரப்போகிறது கிடையாது. அடுத்த வருஷம் தான் வாவாத்தியார் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வாவாத்தியார் வந்தாலும் வரலாம். ஏன்னா பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணுறதா முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா படம் நவம்பர் 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோடைய செகண்ட் சிங்கிள் வந்து அக்டோபர் 2 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. நம்மளுமே வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கங்குவா மூவி டீம் கிட்டேருந்து பெருசாக எந்த ஒரு அப்டேட்ஸுமே கிடையாது. இப்போ கரண்ட்டாக வந்து கங்குவா படத்துக்கான 3D ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதில் மூவி டீம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபருக்குள்ளே வந்து
வந்து ரிலீஸ் ஆகிடும். அக்டோபர் 2nd வீக் இல்லைனா 3rd வீக்குள்ளே கங்குவா செகண்ட் சிங்கிள் வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த செகண்ட் சிங்கிள் சாங் வந்து கோவாவில் ஷூட் பண்ணப்பட்ட படத்தோடைய ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் வரக்கூடிய ஒரு சாங். சூர்யா, திஷா பட்டானி இவங்களுடைய ஒரு சாங்கை தான் வந்து செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விடாமுயற்சிக்கு அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ குட் பேட் அக்லி மூவி டீம் அவங்களுடைய அடுத்த ஷெட்யூலுக்காக ஸ்பெயின் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் தான் குட் பேட் அக்லி படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. நிறைய முக்கியமான சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அங்கே தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்பெயின் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ த்ரிஷாவும் வந்து ஸ்பெயின் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ த்ரிஷா, ஏகே இவங்க போர்ஷன்ஸ் தான் மெயினாக வந்து ஸ்பெயினில் எடுக்க போகிறதா வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தெலுங்கு ஆக்டர் சுனில் அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவர் இல்லாமல் ஆக்டர் அர்ஜுன் தாஸ் அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது வந்து அவர் தான் மெயின் வில்லனா இல்லை ஒன் ஆஃப் த வில்லனா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. அண்ட் அர்ஜுன் தாஸை தாண்டி ஆக்டர் பிரசன்னா அவருமே இந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. துரு விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் பைசன் படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வேற எந்த ஒரு படத்துலையுமே வந்து அவர் கமிட்டே வந்து பண்ணலை. ஸோ இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து இருந்திருக்காரு. ஸோ பைசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ பைசனுக்கு அடுத்து துரு விக்ரம் வந்து அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நியூஸ் வருது. இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டா இல்லை ரூமரா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா துரு விக்ரம் வந்து ஒரு தெலுங்கு டைரக்டரோட ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல RX100, மங்களவாரம் இந்த 2 படங்களை டைரக்ட் பண்ண அஜய் பூபதி அவருடைய இயக்கத்தில் துரு விக்ரம் ஒரு படம் பண்ண போறதா வந்து சொல்லப்படுது. இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் வந்திருந்துச்சு. அதுவுமே வந்து தெலுங்கு டைரக்டர் தான். ஸோ தெலுங்குல ரிலீஸ் ஆன விருபக்ஷா அந்த படத்தை எடுத்த டைரக்டர் கார்த்திக் வர்மா இப்போ அடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து ஒரு மிஸ்டிக்கல் த்ரில்லர் படமாக இருக்க போது. அந்த படத்தில் நாக சைத்தன்யா கூட துரு விக்ரமும் சேர்ந்து நடிக்க போகிறதா வந்து முன்னாடியே ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. ஆனால் அது கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நாக சைத்தன்யா நடிக்கிறாரு, அது கன்ஃபார்ம்டு. பட் அவர் கூட துரு விக்ரம் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அடுத்து நடிக்க போகிற தளபதி 69 படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னிலிருந்து அடுத்த 3 நாளைக்கு இந்த படத்தில் நடிக்க போகிற முக்கியமான நடிகர்களை வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிற ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி டியோல். ஸோ பாபி டியோல் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. அந்த நியூஸ் இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேஸ்ட் ரிவீல் அனௌன்ஸ்மெண்ட்டில் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிற ஆர்டிஸ்டோடைய ஷேடோ பிக்சர்ஸை வந்து போட்டுட்டு ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உடனே ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி போட்டுட்டாங்க. ஃபேன்ஸ் கெஸ் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு, பூஜா ஹெக்தே, பாபி டியோல், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி. எப்படி கெஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷேடோ இமேஜோடைய போஸுமே இந்தந்த ஆக்டர்ஸோட வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் கெஸ் பண்ண இந்த 5 பேரில் பிரியாமணியை தவிர மீதி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். நம்மளுமே ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ பிரியாமணி மட்டும்தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அடிஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்துச்சு. ஒருவேளை சிம்ரன் நடிக்கிறதா இருந்த அந்த கேரக்டரில் பிரியாமணி நடிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இன்னும் 3 நாளைக்குள்ள அஃபிஷியலாக யார் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மே ஆகிடும். அண்ட் தளபதி 69 ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 4ஆம் தேதி இந்த படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பூஜை போட்டு மறுநாள் அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த சாங் ஷூட்டுக்கான செட் ஒர்க்குமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.